வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சண்டை, சட்டமன்றம் முடிந்து வெளியேயும் சண்டை. திருந்தாத திமுக சொந்த கட்சியிலே ஆதவார்ஜுனா அவர்களுக்கு ஆப்பு ரெடி ஆகுதோ? சத்தியமா ஆதவார்ஜுனா அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அசைத்து பார்ப்பதற்கு உட்கட்சியில ஆட்கள் உருவாகுகின்றார்கள். அதற்கான வீடியோ ஆதாரத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேங்க. அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, என்ன பாய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்க. ஆதவார்ஜுனாவுக்கு ஆப்பு எப்படி ரெடி ஆகி கொண்டிருக்குது என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும். இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. செங்கோட்டையன் போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்றார். இன்னைக்கு சட்டமன்றம் கொஞ்சம் அமைதியா போகும் என்று நினைச்சேன், தொடங்கி வச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற. இந்த வார்த்தையை இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பதிவு செய்கின்றார்கள். ஆதவார்ஜுனா இல்ல, இன்னைக்கு சட்டமன்றமானது அமைதியா போகும் அப்படின்னு சொல்றார். அப்போ செங்கோட்டையனுடைய மனதிலும் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய மனதிலும் இருக்கின்ற ஒரு விஷயம், ஆதவார்ஜுனா அவர்கள் தான் பிரச்சனை பண்றார். ஆதவார்ஜுனா அவர்களால் தான் வாக்குவாதம் வருது. ஆதவார்ஜுனா அவர்கள் தான் சர்ச்சையாக பேசுகின்றார். அதனால தான் கூச்சலும் குழப்பமும் சட்டமன்றத்துக்குள்ள ஏற்படுது. ஆதவார்ஜுனா இல்லை என்றால் அமைதியாக போகும். சோ அவர் இல்லாத தருணத்துல நீங்க ஏதாவது கலப்பி விட்டு போறீங்கப்பா அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் சொல்றார். அப்போ ஆதவார்ஜுனா அவர்களுடைய வளர்ச்சி செங்கோட்டையனுக்கு பிடிக்கலையா, இல்ல தவேகால இருக்கிறவங்களுக்கே பிடிக்கலையா, இல்ல ஆதவார்ஜுனா அவர்கள் அவருடைய பதவியை வச்சு அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரா கட்சியில? நான் கட்சிக்காக செலவு செஞ்சிருக்கேன், இன்னைக்கான வெற்றி தவேகா கிட்ட கிடைத்திருப்பது என்னாலதான். நான் தான் தேர்தல் வீக வகுப்பாளர்கள் இருந்து ஒட்டுமொத்த வேட்பாளர்களுக்கும் காசு செலவு பண்ண, நான் தான் முதலீடு போட்ட முதல்வர். ஆனா மக்களால் முதல்வர் ஆனவர் விஜய். அதனால எனக்கு தான் வெற்றி கழகத்துல உரிமை இருக்குது அப்படின்னு வந்து அதிகப்படியான அட்வான்டேஜ் நம்ம ஆதவார்ஜுனா எடுத்துக்கிறாரா? அதனாலதான் நல்ல அனுபவசாலியா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கு கூட ஒரு அலுப்பு தட்டுதா என்னன்னு தெரியல நமக்கு. ஆனா ஆதவார்ஜுனாவுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சட்டமன்றத்தில் எனக்கு எல்லாமும் தெரியும். இரண்டாவது, கடந்த காலத்துல திமுக செஞ்ச தவறு என்ன தெரியுமா, அதிமுக செஞ்ச தவறு என்ன தெரியுமா, என்னை தவிர வேற யாரும் அவங்களுக்கு எதிராக துணிச்சலா பேச முடியாது, நான் தான் பேசுவேன் அப்படின்ற எண்ணம் ஆதவார்ஜுனாவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல, என்னை விட அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. திமுகவுடைய வெற்றிக்கே வேலை பார்த்தனா பாத்துக்க அப்படின்னு வந்து நம்ம ஆதவார்ஜுனாவுடைய மனசுல இருக்குது. அதனாலதான் ஆதவார்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் அடிக்கடி எழுந்து குறுக்கிடுகின்றார் அப்படின்ற எண்ணம் நம்ம செங்கோட்டையனுக்கு இருக்குது போல இருக்குது, தவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் இருக்கு போல இருக்குது, சட்டமன்ற உறுப்பினருக்கும் இருக்கு போல இருக்குது. அதனால்தான் செங்கோட்டையன் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது, என்னங்க நேத்து வரைக்கும் சண்டை சச்சுருவா இருந்தது மாதிரி குறிப்பிடுறீங்களே, ஒருவேளை எதை மனசுல வச்சு குறிப்பிடுறீங்க அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கவே இல்லை, அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. சோ ஆதவார்ஜுனா அவர்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வது அவருக்கான ஆப்பாக மாறுகிறதா என்ற கேள்விதான் நமக்குள்ள எழுதுங்க. அதனால ஆதவார்ஜுனா அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த தவேகா காரங்களை சட்டமன்றத்துக்குள்ளேயும் மடக்கணும். அவங்க ஏதாவது சாதனை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்க செஞ்சதை விட நீ என்ன பெருசா செஞ்சிட்ட, இப்பதானே நீ ஆட்சிக்கு வந்திருக்கிற, 3 மாசத்துல எல்லா ரோடும் போட்டியா, நீ 3 மாசத்துல எல்லா ஹாஸ்பிட்டலையும் கட்டிட்டியா, 3 மாசத்துல பஸ் விட்டியா, நாங்க விட்டத்துல தானே போற அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செஞ்சுதான் சாதனை அப்படின்னு இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான் மல்லு கட்டுறாங்க, மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு போறாங்க. அதனால சட்டமன்றமானது எனக்கு தெரிந்து ஆரோக்கியமா போற மாதிரியே தெரியல. நான் பெரியவனா அல்லது நீ பெரியவனா, நீ ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்றதுதான் சட்டமன்றத்தில் நடக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் குடும்பிப்பிடி சண்டை. சரி, சட்டமன்றத்துக்குள்ளதான் இப்படி இருக்காங்களே, வெளியில வந்த பிறகாவது வந்து திமுக தன்னுடைய சாதனையை பேசும். அதாவது திமுக தலைவர் மக்களிடையே ஜென்சிக்களிடையே போய் நம்முடைய அரசியல பேசல, நம்ம குடும்பத்துல நம்ம அரசியல பேசல,
நம்ம கட்சி தலைமை பத்தி சொல்லல, நம்ம சாதனை பத்தி சொல்லல, ஜென்சிகளுக்கு நம்ம சாதனைகளை கொண்டு போய் சேர்க்கல, திராவிட கழகங்கள் செஞ்ச சாதனை பத்தி பேசல, தமிழக வளர்ச்சியை பத்தி பேசல. அதே மாதிரி தமிழக வளர்ச்சியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநில வளர்ச்சியும் நாம கொண்டு போய் சேர்க்கல. அதனால இனிமே ஜென்சிகளை கட்சியில சேர்க்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சாதனைகளையும் அதே மாதிரி நம்ம வீடுகள்ல நம்முடைய அரசியலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா உண்மையா பார்த்தா வெளியில போன உடனே சட்டமன்றத்தில கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. கண்ணிய குறைவா பேசினா டிவில நேரலே போயிடும் அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவாங்க. ஆனா பொது மேடையில சும்மா நேரம் கட்சிதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவு தரக்குறைவா இறங்கி விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாக இறங்கி விமர்சனம் பண்றாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கான சட்டமன்றத்தில் பிடிச்சத ஒரே ஒரு விஷயம் தானுங்க. என்ன விஷயம் தெரியுமா? விலைவாசி ஏறி இருக்குது. அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சோ அந்த விலைவாசி உயர்வு எதனால ஏற்பட்டது என்பதை பற்றி சபாநாயகர் இன்னைக்கு ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வாரு. இந்த விலைவாசியுடைய உயர்வுக்கு அரசாங்கம் தடுத்து நிறுத்துவதற்கு என்ன மாதிரி முயற்சி எடுக்க போறாங்க அப்படிலாம் பேசுவாங்கன்னு பார்த்தங்க. ஆனா திமுக காரன் விடுவானா? எப்படா புதுசா பதவியேற்றக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வார்த்தையை விடுவாங்க, அதன் மூலமாக சண்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியா இருக்கானு. அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர், அடா நாங்கெல்லாம் எவ்வளவு அறிவிப்புகளை கொண்டாந்துருக்கிறோம், அந்த அறிவிப்புகளுக்கு திமுக நன்றி சொல்லியிருக்க வேண்டும், நன்றி கட்டத்தனமாக நாங்க நடந்து கொள்வதாக சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டார். அதுக்கப்புறம் ரணகலம் தான். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுதும் சரி, ஏய் உள்ளே என்ன பண்ணீங்க, உள்ளே என்ன பேசுனீங்க அப்படின்னு வெளியே போனாலும் சரி, மாமா சட்டமன்றத்துக்குள்ள இப்படிலாம் பேசாத, மச்சான் சட்டமன்றத்துக்குள்ள பேசாத, நாங்களாம் உங்களுக்கு அறிவுரை தான் சொல்றோம், ஆனா வெளியில வந்து நீங்க திருத்தி கொள்ளலாம் அவ்வளவுதான். இந்த காலச்சக்கரம் சுயண்டிக்கிட்டே இருக்குது, மேல போறவன் கீழவும் கீழே போறவன் மேல வந்தினே இருக்கிறான் அப்படின்னு சட்டமன்றம் முடிந்த பிறகு கூட வெளியில போய் புதுசா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் இடத்துல திமுக காரன் வம்பு இழுப்பதை நம்மளால நல்லா தெரியுது. சோ சட்டமன்றம் தொடங்குகின்ற போது கூட சரி, இந்த பார்லிமெண்ட் நியூஸ்கிறான் பாரு, அவன் வர்றவங்க எல்லாம் எப்படி வர்றாங்க, போகும்போது எப்படி போறாங்கலாம் புட்டு புட்டு வைக்கிறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சண்டை சச்சரவுடன் இருக்கிறாங்க. ஆனா சட்டமன்றத்துக்கு வெளியேயும் முடிந்த பிறகு அப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு முறப்பா வரையா மோதிக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு கூப்பிடுற மாதிரியே வெளியேறாங்க. ஒரு காலத்துல அதிமுக திமுக இப்படிதான் இருந்தாங்க. நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு சொன்னாரு சூப்பரா ஒரு விஷயம். அதிமுக திமுகவை ஒரே வரிசையில் உட்கார வச்சிருக்க பாருங்க, எலியும் பூனையுமா இருந்தவங்க இன்னைக்கு ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த காட்சிகள் அப்படியே தொடரணும், ஆண்டு காலத்துக்கு நீடிக்கணும், அவங்க உட்கார்ந்து இருக்கின்ற இடமானது அவங்களுக்கு ஆண்டு காலத்துக்கு நீடிக்கணும் அப்படின்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் வந்து சொன்னாரு. ஸோ உண்மையா சொல்ல போனோம்னா விஜய் அவர்கள் திமுக மற்றும் அதிமுக ஒன்னா சேர்க்கல. ஆனா திமுக மீண்டும் வந்தா தமிழகம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கும் அப்படின்றத இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்த உடனே நமக்கு நல்லா தெரிஞ்சுது. ஏன் தெரியுமா? சட்டமன்றத்தை நேரலை காட்டக்கூடாதான். அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக திமுக காரன் என்ன சட்டமன்றத்தில் பேசியிருப்பான், எதிர்கட்சிகளுக்கு என்ன வாய்ப்பளிச்சிருப்பான், எதிர்கட்சியா இருக்கின்ற போது இவ்வளவு அடாவடினா ஆளுங்கட்சி இருக்கும் போது என்ன பண்ணிருப்பான். சோ மக்களுக்கு சட்டமன்றத்தை நேரலையா காட்டாம தவறான வரலாறை மட்டுமே கொடுத்துருந்துருக்கான். நல்ல காலம் விஜய் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது, அதனாலே ஒரு விடிவாளம் பிறந்தது, இந்த நேரலை வந்தது. அதுக்கப்புறம் வந்து கார் பிரச்சனையை கலப்பினாங்க. உடனடியாக நம்முடைய அவை முன்னவர் தான் என்ன நினைக்கிறேன், கார் ரேஸ் விட்டீங்கல்ல, யாருடைய பணத்துல கார் ரேஸ் விட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா 40 கோடிக்கு மேலாக கார் ரேஸ் விட்டாங்க. திமுக காரன் சொன்னா அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாரு, அதனால கார் ரேஸ் விட்டாரு, நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தா செய்ய மாட்டீங்களா அப்படின்னாங்க. உடனே உதயநிதி ஸ்டாலின் எழுந்தாரு, ஏங்க சர்வதேச அளவுல நல்ல சிட்டிக்கு சென்டர் பிளேஸ்ல வந்து கார் ரேஸ் நடத்த முடியும் என்பதை நாம நிரூபிச்சிருக்கிறோங்க. இந்த மாதிரி உலகத்துல சில இடத்துல மட்டும்தாங்க செய்ய முடியும். நம்முடைய திறமையும் நம்முடைய வலிமையும் நம்முடைய கட்டமைப்பையும் காட்டி இருக்கிறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து கப்சா விட்டாரு. சரி, அதுல மக்கள் வரி பணம் வீணாகலையா அப்படின்னு சொல்லும் போது ஸ்போர்ட்ஸை ஊக்குவித்தோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எதுக்கு கலைஞ்சிருக்கு 80 அடியில பேனா, அதுவும் நல்ல கடல்ல அப்படின்னு சொல்லும் போது அது யார் விட்டு பணம் அப்படின்னு கேட்டாங்க. மத்திய அரசாங்கம் அனுமதி அளிச்சது,
நாங்க கடல்ல பேனா வைக்க ஆசைப்பட்டோம். எங்க தலைவர் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாராம் தெரியுமா? இப்போ பண பிரச்சனை இருக்குது, எப்போ பண பிரச்சனை தீர்தோ அப்ப வச்சுக்கலாங்க. தமிழ் சமுதாயத்துக்கு எவ்வளவோ பங்களிப்பை செஞ்சுக்கிறாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேனா சிலை வைப்பதை நிறுத்திட்டாரு எங்க தலைவர் அப்படின்னு ஏவாவேலு சொன்னாரு. உடனே சபாநாயகர் சொன்னாரு, போற போக்குல ஒரு உண்மையை மறைக்கிறீங்க நியாயமா இருக்குமா அப்படின்னு வந்து சொன்னார். என்னன்னு பார்க்கும்போது, என்னங்க நீங்க, மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மக்கள் எதிர்ப்புல தான் வந்து பேனா சிலையா விட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து சொன்னாரு பாருங்க. உண்மையாகவே பேனா சிலை வைப்பதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. அன்னைக்கு சீமானா இருக்கலாம், இல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளா இருக்கலாம், அதே மாதிரி மீனவர்களா இருக்கலாம், எல்லாருமே எதிர்த்தார்கள். நீங்க பேனா சிலை வைக்கிற இடத்துல மீன் குஞ்சு பொறிக்கிற இடம், ஆமைகளுடைய வாழ்விடம், அங்க போய் பாழ் பண்றீங்களா சாமிங்களா அப்படின்னாங்க. மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாகத்தான் பேனா சிலை விட்டுட்டாங்க. ஆனா எங்க தலைவரே வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கப்சா அடிச்சாங்க. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு சட்டமன்றம் முழுக்கவே வந்து துதிப்பாடுதல் தான் இருந்தது. துதிப்பாடுதல் வேணாம், 1:30 மணிக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. துறை சார்ந்த விஷயங்கள் மட்டும் பேசுனாங்க. ஆனா விடுவேனா நான் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த சமுதாயத்துக்கு நாங்க என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு திமுக பெருமை பேச, அதுக்கு தவேகா காரங்களும் களத்துல இறங்கி கச்சை கட்ட, ஒண்ணுமில்லையா சட்டமன்றத்துல பாட்டு பாடினாவே போதும், திமுக காரனுக்கு ஆவறதே கிடையாது. அதாவது இன்னைக்கு என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றுதான் நினைவில் கொள்ளுவார் அப்படின்னு யாரோ ஒரு அமைச்சர் பாட்டு பாடின மாதிரி தெரியுது. அவ்வளவுதான்யா, திமுக காரன் களத்துல இறங்கின்னு கச்சை கட்டினா பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திமுகவுக்கு சுருக்குன்னு உரைக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க குடும்பத்துக்கு தான் ஆட்சி ஆண்டிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்யாம நம்ம குடும்பத்துக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது உறுதிப்படுத்துற மாதிரி திமுக காரங்க பாட்டு பாடுறதுக்கு எதிர்த்து குரல் எழுப்புனாங்க. சரிங்க, சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் போச்சு. என் மனசுல இருந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட தொகுத்து கொண்டு வந்து சேர்த்தேன். இன்னைக்கான சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு வசதி துறை, அப்புறம் இந்து அறநிலையத்துறை, நேற்றைய மானிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய சிறுபான்மையர் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர்கள்லாம் வந்து இன்னைக்கு அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கான சட்டமன்றம் ஓரளவுக்கு அமைதியா போச்சு. ஆனா எல்லாருமே கொடுக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலான நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்றத மீண்டும் பதிவு செய்து, இன்னைக்கான சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த நேரத்தை சரியா பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்காக பாராட்டுகள். மற்றபடி ஸ்பெஷல் நிகழ்ச்சி எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மறந்துட்டேன்னா இன்னொரு வீடியோவை சேர்த்து தரேன். நன்றி நண்பர்களே.